போறீங்க இது ஹியூமன் ஹேரா கேட்டால் ஆமாம் மேடம் 100% ஹியூமன் ஹேர் வாஷபிள் மேடம் ஈடிங் ஜூஸாக யூஸ் பண்ணிக்கலாம் மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஹேர் வந்து ரொம்பவே வந்து ஃபால் ஆகுது. பார்க்க வேண்டியது வந்து ஒரு ஹேர் டம்மி வாங்குறீங்கன்னா அது ஹியூமன் ஹேரான்னு பார்க்கணும், ப்ளஸ் வந்து வாஷபிளான்னு பார்க்கணும், ஹீட்டிங் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கணும். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஹேர் டம்மி பற்றின ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹேர் டம்மி என்னென்னு ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஹேர் டம்மின்றது வந்து நம்ம ஹேர் கட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது. செகண்ட் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டில் வந்து ஹேர் ஸ்டைலிங் பர்பஸ்க்காக வச்சுருப்பாங்க. ஸோ ஹேர் டம்மி எந்தெந்த ப்ரைஸில் இருக்குன்னா 600லேருந்து 10,000 12,000 15,000 வரைக்குமே ஹேர் டம்மிஸ் இருக்குது. ஸோ 600 2000 வரைக்கும் வந்து ஹேர் டம்மிஸ் எல்லாமே வந்து சிந்தட்டிக் ஃபேப்ரிக்கில் இருக்குது. ஸோ சிந்தட்டிக்கில் இருக்குது. ஸோ இந்த சிந்தட்டிக் வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், சிந்தட்டிக் டம்மி வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம்னா ஹேர் கட்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து சலூனில் தான் நிறைய வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டோ ஹேர் ஸ்டைலிங் பர்பஸ்க்காக வேணும், ஹேரும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக வந்து இப்போ என்ன 4,000 3,000லேருந்து 10,000 15,000 வரைக்கும் அந்த ரேஞ்சில் இருக்கிற ஹேர் டம்மி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ 600 to 2,000 இருக்க ஹேர் டம்மிக்கும் 3,000 to 15,000 இருக்க ஹேர் டம்மிக்கும் என்ன வித்தியாசம் நான் சொல்லிடுறேன். ஸோ 600ல் இருக்க அந்த ஹேர் டம்மிஸ் எல்லாமே சிந்தட்டிக். ஸோ அதில் வந்து நம்ம வந்து கேர்ள்ஸு ஐனிங் எதுவுமே பண்ண முடியாது, அது வாஷபிளும் கிடையாது. நீங்கள் சப்போஸ் அதில் ஹீட்டிங் டூல்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஹேர் வந்து போயிடும் அவ்வளோதான். ஸோ அது வந்து ஹேர் கட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். மேக்கப் ஆர்டிஸ்ட் எந்த மாதிரி திங்ஸ் வாங்குறாங்கன்னா 3,000லேருந்து 15,000 இருக்க அந்த ஒரு ஹேர் டம்மி. ஸோ அது என்ன பார்த்தீங்கன்னா அது வந்து கோட் ஹேர், அது எதுவுமே வந்து ஹியூமன் ஹேர் கிடையாது. ஸோ அது எல்லாமே வந்து கோட் ஹேர். ஸோ கோட் ஹேர் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா ரொம்ப ஷையாகவும் இருக்காது, ரொம்ப ரஃபாகவும் இருக்காது. நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணி பார்க்குற அளவுக்கு, ஹேர் ஸ்டைல் நம்ம பண்ணுற அளவுக்கு அந்த ஒரு ஸ்ட்ரக்சர்லாம் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு அந்த ஹேரில். உங்களுக்கு ஹியூமன் ஹேர் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் 8,000 வைக்கணும். 8,000 15,000 வரைக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு 100% ஹியூமன் ஹேரே கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு இந்த 5,000 ரேஞ்சுக்குள்ளே வரது எல்லாமே வந்து கோட் ஹேர் தான். ஸோ ஒரு சேனல் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது வந்து ஒரு 100% வந்து ஹியூமன் ஹேர், இது மாதிரி நீங்கள் இவ்வளோ ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு அது நஷ்டம் தான் ஆகும். இப்போ நீங்கள் கோட் ஹேரே வாங்கினா கூட உங்களால் வந்து ஒரு 10 டைம்ஸ் மேலே அதை யூஸ் பண்ண முடியாது. இல்லை பரவாயில்ல எனக்கு ஒரு 10 டைம்ஸ் யூஸ் பண்ணால் போதும், அதுக்கு மேலே எனக்கு பெருசாக எனக்கு தேவைப்படாது அப்படின்னு வச்சுன்னா நீங்கள் அட்லீஸ்ட் இந்த கோட் ஹேருக்குமே கூட நீங்கள் 2,500லேருந்து 3,500 4,000 வரைக்கும் நீங்கள் வைக்கணும். ஸோ நான் வாங்கின ஹேர் டம்மி இதுதான். இது வந்து இப்போ நான் வந்து பின்னல் போட்டு வச்சுருந்தேன். ஸோ கோம் பண்ணிடுறேன். இதுதான் வந்து கோட் ஹேர். இது வந்து நம்ம டச் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா வந்து ஒரு நார்மலாகவே ஒரு நல்ல ஒரு ஹேர் வந்து அப்படி இருக்கும், ரஃப்பாக இருக்கணும். நீங்கள் ஒரு டம்மி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஸ்மூத்திங்காக இருக்க மாதிரி பார்க்காதீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களால் ஹேர் ஸ்டைல் பண்ண முடியாது, வலிக்கிட்டு வந்துடும். பட் இது வந்து அவ்வளோ ஷைனிங்காக ஸ்மூத்திங்காலாம் இல்லை, ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஒரு செகண்ட் பண்ண ஹேர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு ஹேர் தான் இது. இதில் எவ்வளோ முடி கொட்டுறீங்களே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. இப்போ நம்ம இது பிடிச்சி இப்படி எடுக்கிறோன்னா ஸோ என் கையில் இருக்க ஹேர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஹேர் வந்து ரொம்பவே வந்து ஃபால் ஆகுது. இந்த மாதிரி ஹேர் வந்து ரொம்பவே ஃபால் ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் ஹேர் விழுந்துகிட்டே இருந்துச்சுன்னா, ஹேர் கொட்டிகிட்டே இருந்துச்சு அப்படின்னா உங்களால் ஒரு 10 டைம்ஸ் மேலே ஹேர் ஸ்டைல்ஸ் எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. லென்த் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருக்குது. லென்த் வந்து ஒரு மீடியம்லேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ லென்த்தும் வந்து நீங்கள் ஷார்ட்டாக வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப லாங் ஹேர் வாங்கிட்டா மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஒரு மீடியம் லென்த் இருக்க ஹேர் தான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப லாங்கும் இல்லை, ரொம்ப ஷார்ட்டும் இல்லை, ஒரு மீடியம் லென்த் மாதிரி தான். இது வந்து ஒரிஜினல் ஹியூமன் ஹேர் வந்து 8,000லேருந்து 15,000 வரைக்கும் இருக்குது. நீங்கள் 8,000 வச்சா மட்டும்தான் உங்களுக்கு ஒரிஜினல் ஹியூமன் ஹேர் கிடைக்கும். எல்லா ஷாப்லேயுமே வந்து இது வந்து கோட் ஹேர் தான், இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு உண்மையை சொல்ல மாட்டாங்க. ஏதாவது ஒரு சில ஷாப்பில் தான் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இப்போ போகிறீங்க இது ஹியூமன் ஹேராக கேட்டால் ஆமாம் மேடம் 100% ஹியூமன் ஹேர் வாஷபிள் மேடம் ஹீட்டிங் டூல்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீட்டிங் டூல்ஸ் யூஸ் பண்ணலாம் தான், நீங்கள் வாஷும் பண்ணிக்கலாம் தான். ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஹேர் உங்களுக்கு எப்படி ஆகுது, எவ்வளோ ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு நம்மளுக்கு தான் தெரியும். ஸோ கடைக்காரங்க வந்து நிறைய போய் சொல்லுவாங்க, டப்ப பேசுவாங்க உங்கள்கிட்ட அந்த ஹேர் டம்மியை சேல் பண்ணுறதுக்காக. நீங்கள் தான் வந்து பார்த்து வாங்கணும். ஹேர் வந்து 100% ஹியூமன் ஹேர், உங்களுக்கு இது வாஷபிள் பண்ணிக்கலாம், ஹீட்டிங் டூல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு வந்து நிறைய ரிவ்யூஸ் நான் பார்த்தேன். நானும் அதை பார்த்துட்டு தான் வந்து ஸோ ஓகே நமக்கு 4,000 5,000 ஹியூமன் ஹேர் கிடைக்குது அப்படிக்காக நானும் அந்த ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு தான் போய் வாங்கிறதுக்கு நான் போனேன். ஆனால் அது உண்மை கிடையாது. ஸோ யாரும் வந்து இது வந்து 5,000 4,000 உங்களுக்கு ஹியூமன் ஹேர் கிடைக்குது, 100% ஹியூமன் ஹேர் கிடைக்குது சொன்னால் தயவு செஞ்சு நம்பாதீங்க. அது எல்லாமே வந்து
அவங்க தெரிஞ்சு சொல்கிறாங்களா தெரியாமல் சொல்கிறாங்க எனக்கு தெரியல, இல்லை கடைக்காரங்களுக்கு அவங்க வந்து பார்ட்னர்ஷிப்பானு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த 4000 கிடைக்கிற ஹேர் எதுவுமே வந்து ஹியூமன் ஹேர் கிடையாது. அது 100% கோட் ஹேர் மட்டும்தான். இது வந்து நான் ஏன் இவ்வளோ ஷுவராக சொல்கிறேன்னா, ஏன்னா இது வந்து எனக்கு அந்த ஷாப் ஓனரே எனக்கு சொன்னாங்க. நான் வந்து இந்த ஒரு ஹேர் டம்மி வந்து வாங்குறதுக்கு ஒரே ஷாப்பில் போயிட்டு நான் வாங்கலை. நான் நிறைய கடை ஏறி இறங்கினேன். ஒரு 10 டம்மியாவது நான் பார்த்துருப்பேன். ஸோ நிறைய கடை ஏறி இறங்கி அவ்வளோ டம்மிஸ் நான் பார்த்து தான் நான் வாங்கினேன். அப்படி வாங்கின இந்த ஹேர் டம்மியுமே வந்து எனக்கு பயங்கரமாக ஹேர் ஃபால் ஆச்சு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 4000 ருபீஸ். ஹியூமன் ஹேர் 8000லேருந்து மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு கீழே வர ஹேர் எதுவுமே வந்து ஹியூமன் ஹேர் கிடையாது. அது எல்லாமே வந்து கோட் ஹேர் தான். பரவாயில்ல, எனக்கு ஒரு 10 ஹேர் ஸ்டைல் வரைக்கும் வந்தால் பரவாயில்ல, கோட் ஹேரே கூட. எனக்கு அந்த ஹேர் பின்னும்போது நல்லா வரணும், ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெச்சஸ்லாம் நல்லா வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கோட் ஹேர் வாங்கிக்கலாம். 3500, 4000, 4500 அந்த ரேஞ்சிலே இது இருக்குது. ஹியூமன் ஹேர் தான் வேணும், நான் லைஃப் லாங் யூஸ் பண்ணணும், வாஷ் பண்ணிக்கணும், எல்லா ஹீட்டிங் டூல்ஸும் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா 8000 ருபீஸாவது நீங்கள் வச்சாகணும். அதுக்கு கீழே உங்களுக்கு ஹியூமன் ஹேர் கிடைக்குதுன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. அதுக்கு கீழே ஹியூமன் ஹேர் கிடைக்காது. இப்போ நீங்கள் யாராவது வந்து ஹேர் டம்மி வாங்குற பிளானில் இருந்தீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.